முடியாதும்மா இப்படி இருக்குதே அப்படின்ட்டு குளுக்கோஸ்லாம் ஏற்றுனாங்க. அப்போ நாங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோம். அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த ஆபத்து வராது, மகளுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னாங்க. அது மாதிரி சரின்னு 4 நாள் கழித்து ஆப்ரேஷன்னாங்க, பெரிய ஆப்ரேஷன்னாங்க. அப்புறம் குழந்தை எடை கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. அதோட ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய கூட்டு வரும்போது குழந்தை மூச்சு இல்லாமல் ஒரு மாதிரி மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. நாங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ண சொன்னோம். அம்மா ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் பயப்படாதீங்க நல்லபடியாக இருக்கும் அப்படின்னாங்க. கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கணும், ஒரு 2 நாள் வச்சுருந்தாங்க. நாங்கள் இது மாதிரி குழந்தை கண்ணாடி வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தோம். நீங்கள் கவலைப்படாதீம்மா, அதில் இருக்கிறது நல்லது தான், நீங்கள் பயப்படாதீம்மா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது மாதிரி 2 நாள் கழித்து ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். குழந்தைய கையில் தரல, எல்லோரும் குழந்தைய கையில் கொடுத்தாங்க, எங்கள் பாப்பா கையில் தரல. இது மாதிரி நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அம்மாக்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே என் குழந்தை கையில் கொடுத்தாங்க. குழந்தை நல்லா இருக்குது, இப்போ நல்லா அழுவுது, நல்லா இருக்குது. ஏசப்பா கோடான கோடி நன்றி. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணதுக்கு